Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. வந்துட்டானுங்க பெரிய இவனுங்க மாதிரி. பாத்துக்கிட்டே இருக்க பெரிய மாதிரி பேசுற. அவனே குடிச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஒன்ன மாதிரி ஆளுங்கனால தாண்டா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். சுபாஷ் சார், எழுதிட்டு போய் வண்டியில ஏத்து. ஓகே சார். ஏய் வெயிட். ஏய் இப்போ நீ என்ன அடிச்சியா? சொல்லி இப்போ நீ என்ன அடிச்சியா இல்லையா? ஆமா அடிச்சேன். இன்னும் தெரியலையா உனக்கு? ஏய் நான் ஒரு இன்ஸ்பெக்டர். என்ன அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றியா? ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குடா? யார் நீ சொல்ல? நான் யாருன்னு வேற சொல்லணுமா? இன்ஸ்பெக்டர் விக்ரம். எந்த ஸ்டேஷன்? S2 வேளச்சேரி. அங்கதான் போறோம். அமைதியா வந்தீனா நல்லது. மெதுவா. டேய் என் மேல என்னோட கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? சுபாஷ் நீ கருத்துக்கள்லாம் சொல்லு, நான் வேர்களை சாப்பிடுறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் குடிச்சிட்டு உங்க வைஃபை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு என் அருமை பொண்டாட்டி சொன்னாலா? சொல்லல. உன் மேல கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கையெழுத்தும் போட்டா FIR ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நீ தப்பிக்கவே முடியாது. டேய் இருது, இவ இருக்கிறது ஆவடியில. நீ எப்படிடா கம்ப்ளைண்ட் எடுக்கலாம்? உனக்கு அத்தாரிட்டியே கிடையாது. இங்க பாரு, நீ என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. கோர்ட்டுக்கே போனாலும் இந்த கேஸ் செல்லாது. ஏய் முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. கெட் அவுட். ஐயோ பொறுமையா. நீ எப்படிலாம் சட்டம் பேசுவேன் நீ எனக்கு தெரியும். சுபாஷ் அதை கொடு. இத படிச்சுக்கோ, உனக்கே புரியும். இந்தா படி. ஏய் நீ சொல்லி நான் படிக்கணுமா? வாயில நல்லா வருது, ஏதாவது சொல்ல போறேன். சும்மா இங்க வந்து காமெடிலாம் பண்ணாத. ஏன்? நான் பார்க்காத கம்ப்ளைண்டா இல்ல நான் பார்க்காத FIR? இந்த கம்ப்ளைண்ட்ல இங்க வேலைக்கு ஆகாது. ஏய் போடா. ஏய் என் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஏன் முன்னாடியே அவள் அடிக்க கை ஓங்கறியா? உன்னை தூக்கி உள்ள போட்டு பெண்ட கைட்டிர வேண்டியதுதான். ஏன் சுபாஷ்? இங்க பாரு, பொய் புகார வச்சு என்ன நீ மிரட்டுறியா? நான் லீகலா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன். உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். பாக்குறியா? நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். வெண்ண இது ஒண்ணு பொய் புகார் இல்ல. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு வாட்டி படிச்சுக்கோ. இன்னும் 2 அரை வாங்கறதுக்குள்ள ஒழுங்கா படிச்சுக்கோ. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உனக்கு இருக்கு. ஐயோ டேய் நோ சைல்ட். நோ உன் பொண்டாட்டி இப்ப என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு புரியுதா? நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு என்ன புரிய போகுது? நானே சொல்றேன். அதாவது என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு தான் எவிடன்ஸ் என்ன அடின்னு அடிக்கிறான். அவர் இன்ஸ்பெக்டருங்கிறதுனால யாருமே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்ல. அதனால நான் உயிரையே விட்டுலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் சாவுக்கு காரணம் என் கணவன் தீனதயாளன். சாரிப்பா, இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் தான். இரு ஷாக்க கோர. இனிமேதான் ட்விஸ்டே இருக்கு. அதையும் கொஞ்சம் கேட்டுக்க. உன் வைஃப் அடி வாங்கினது ஆவடியில. ஆனா அவ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணது வேளச்சேரியில. அது என்னுடைய ஏரியா. இப்போ உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் என்ன? என்ன கண்ணா? வா எந்திரி. ஸ்டடி மெதுவா. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ உன் மேல இருக்கிற கேஸ் என்னன்னா, உன் வைஃப் வேளச்சேரியில தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு காரணம் நீ. அத தூண்டி விட்டது நீ. அப்போ நீ யாரு? ஒரு அக்யூஸ்ட் தானே? நீ இன்ஸ்பெக்டர். நீயே சொல்லு, இந்த கேஸ் கோர்ட்ல நிக்குமா நிக்காதா? இவனால நிக்க முடியல. விக்ரம், நீ ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறடா. நான் எங்க கிரிமினலா யோசிச்சேன்? ஒன்ன மாதிரி ஒரு கிரிமினலை பிடிக்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சேன், அவ்வளவுதான். கண்ணா பிரச்சனை பண்ணாத, போயிடலாம். வா இன்னைக்கு இருக்கும் உனக்கு. மாட்டினாயா?
எவ்வளவு தும்புறு பிடிச்ச ஐயோ வேணும். இவனுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும். அதானே நல்லா வாங்கட்டும். ஏய் அவன் ஒய்ஃபை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பான். நல்லா வேணும்டி. வேணும். என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லை. அந்த நாள் என் வாழ்க்கையில ஒரு கருப்பு நாள். யோ அறுமுகம், அந்த ராஸ்கல் விக்ரம் இருக்கானே, என் சட்டையை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போறான். சாரி, அந்த நாளையும் நான் மறக்க மாட்டேன், அந்த விக்ரமையும் நான் மறக்க மாட்டேன். உனக்கு அந்த அவமானம் தேவைதான். ஒரு அப்பாவி பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கியே, அந்த விக்ரம் சார் பண்ணதுதான் கரெக்ட். யோ அறுமுகம் சார், அந்த விக்ரம் பண்ணது கரெக்ட் தானே நீ நினைக்கிற? அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை சார். இல்ல, நீ நினைச்சிருப்ப. கண்டிப்பா நீ அப்படிதான் நினைச்சிருப்ப. உனக்கு பொண்ணு இருக்கா? இருக்கு சார். கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லியா? பண்ணி கொடுத்துட்டேன் சார். 4 வருஷம் ஆச்சு. அப்படின்னா நீ என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிருப்ப. ஓகே, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இப்ப என்னோட டார்கெட் அந்த விக்ரம் பையன் தான். ஏன்னா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைக்கிறத கெடுத்தவன் அவன். ச்சே. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி என்னை விட்டு போறதுக்கு காரணமா இருந்தவன். எனக்கு இனிமே நோ கமிட்மெண்ட்ஸ், என் வாழ்க்கை ஓவர். இனிமே என்னோட டார்கெட் அந்த விக்ரம் மட்டும்தான். அவன் வாழ்க்கையை நான் முடிக்கணும். அவன் ஏண்டா என்ன தொட்டோன்னு ஃபீல் பண்ணணும். நான் காக்கி சட்டை போட்ட சைக்கோயா. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? எனக்கு நல்லது செஞ்சவங்கள நான் உடனே மறந்துடுவேன். ஆனா எனக்கு கெட்டது பண்ணவங்கள நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நோ சென்டிமெண்ட்ஸ், ஒன்லி ரிவெஞ்ச். இவனை எல்லாம் எப்படி தான் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தாங்கன்னே தெரியல. பொறுப்பான ஒரு வேலையில இருந்துகிட்டு ஒரு குடியை கெடுக்கிறேன்னு எப்படி மனசாட்சியே எல்லாமே பேசுறாரு பாரு. இவனுக்கு மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். என்ன ஆறுமுகம் சார், என்னடா இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அடுத்தவன் குடியை கெடுக்கிறான்னு தானே நீ நினைச்ச? சார், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யோ, எனக்கு தெரியும் ஏன் நீ அப்படிதான் நினைச்சிருப்ப. இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் ஹியர். சார், நான் கான்ஸ்டபிள் முருகன் பேசுறேன். பள்ளிக்கரணையில பில்டிங்காக பள்ளம் தோன்றப்ப ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு சார். Send me the location. ஓகே சார், சரிங்க சார். யோர்முகம் சார், வண்டி அடியா? சரிங்க சார். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.